அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு ஒரு சூப்பரான அட்டகாசமான தக்காளி சட்னி தாங்க செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு 4 பழமான பெரிய தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, ஜீரகம், வெந்தயம் பொரிஞ்ச பின்னாடி ஒரு கொத்து கருவேப்பிலம், நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு இது எல்லாம் சேர்த்து ஒரு கிண்டிட்டு மூடி போட்டு விட்டுடுங்க. சிம்மில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி நம்ம மிக்ஸி அலசி அந்த தண்ணியையும் சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்க தேவையில்லை, ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்தா போதும். இதை மூடி போட்டு விட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் அழகாக சிம்லேயே விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக சட்னி பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த சட்னி ஒரு தட்டு இட்லியே காலியாகிடும், நான் கேரண்டிங்க.